ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு டோ யோர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து கதை ஒரு மாதிரி டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். இத்தனை நாளாக நாக்கர்ஸ் வந்துட்டு ஒரு வேளை நல்லதுங்க தானோ அப்படிங்கிற மாதிரி கதையில் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் அதோட ஈவில் காமிப்பாங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 9. போன எபிசோட்ல நடந்த விஷயங்களை நம்ம காமிக்கிறாங்க. மிஸ்கா கூட சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுக்கு நம்ம ஹீரோ டொனாரி ஃப்ரெண்ட்ஸோட உருவங்களை யூஸ் பண்ணுது. டொனாரிக்கு பிடிக்கல. என் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு மெமோரியோட அண்ணன் வந்து நிக்கிறான். ஒரு 10 வயசு பொண்ணு என்ன டெய்லி கட்டி வச்சு அடிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பா அது ஒரு ஆர்டினரி பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல பண்ணி மெமோரி சிஸ்டரா அப்படின்னு பாண்ட் கேட்கறான். நாக்கர்ஸை பத்தி உனக்கு எப்ப தெரியும் நம்ம ஹீரோ கிட்ட. மெமோரி கூட நீ ஃபைட் பண்ணது நான் பார்த்தேன். அன்னையில இருந்து உங்களை ஃபாலோ பண்ணதுக்கு தான் மெமோரி என்ன கட்டி வச்சு அடிச்சா. கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த கட்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு நம்ம காமிக்கிறான். எப்படி எஸ்கேப் ஆனா நம்ம ஹீரோ கிட்ட நார்மலி மெமோரி ஸ்கூலுக்கோ வீட்டுக்கோ போயிட்டு வந்துட்டு இருப்பா. ஆனா இன்னைக்கு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வா போயிருக்கா. எனக்கும் டைம் கிடைச்சதா அதான் தப்பிச்சிட்டான்னு அவன் சொல்றான். அந்த நாக்கர்ஸ் மெமரி மென்ஷன் பண்ணா அந்த இன்னொரு பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு பாண்ட் கூட இருந்தா அந்த 2 ஆவி போயிருக்குது. பட் அவங்க இன்னும் திரும்ப வரல. கண்டிப்பா அவங்க மாட்டிக்கிட வாய்ப்பு இல்லை. என்ன நடந்திருக்கும்னு இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டாகா மாதிரி சென்ட்டை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறான். ரியல் மெமரி திரும்ப வந்துருவாளான்னு ஹீரோ டோஷி கேட்கவோ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். உன் சிஸ்டர் ஸ்பிரிட் கிட்ட நாங்க பேசணும். நம்ம ஹீரோ சொல்லுவாவா இங்கதான் இருக்கலான்னு கேட்டா இங்கதான் இருக்கான்னு பாண்ட் காமிக்கிறான். உனக்கு ப்ராமிஸ் பண்ணபடி கண்டிப்பா நான் உன்னை ஹாப்பியா வச்சுப்பேன் அப்படின்னு ஹீரோ டோஷி சொல்றான். பட் அந்த மெமரி இருக்கும்போது தான் அம்மா ஹாப்பியா இருக்காங்க. சோ நான் எதுக்கு அப்படின்னு ஒரிஜினல் மெமரி கேட்கறா. மெமரி உன்னை பத்தி யாருமே அக்கறைப்பட்டதில்ல. ஈவன் நீ கூட உன்னை பத்தி அக்கறைப்படுறதில்ல. பட் உனக்காக கேர் பண்ற ஒரு பர்சனா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட்டோஷி அளவும். பட் உன் சிஸ்டருக்கே வாழ்றதுல விருப்பம் இல்ல அப்படின்னு பான் சொல்றான். அதனாலதான் அவ சூசைட் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி அவனுக்குமே புரியுது. அப்ப அன்னைக்கு நான் பார்த்த இடத்துல உண்மையிலேயே அவ இறந்து போயிட்டாளா. அது சூசைடா மாறுறான்னு தெரியாம தான் நான் அவளை ஃபாலோ பண்ணி போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் யோசிச்சு பாக்குறான். எங்க உனக்கு இதெல்லாம் கிடைச்சது நம்ம கேட்டா இன்டர்நெட்லன்னு வா சொல்றா. நீ தான் மெமரியை கொண்டுட்டியான்னு கேட்டா நான் அவளை கொல்லல. என்ன நடந்திருக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு நாக்கர்ஸ் மெமரி சொல்லியிருப்பா. ஃபேக்கான மெமரி கூட பசங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. பசங்களை கடத்த பார்த்துட்டு இருக்கான் போல அப்படின்னு டீச்சர்ஸ் படிக்கவும் மெமரியோட அப்பா அதான் டீச்சருக்கு சொல்றாங்க. பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அன்னைக்கு மெமரி ஒரு லெட்டர் எழுதுனா அதை உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டா அப்படின்னு சொல்லி டீச்சர் அதை எடுத்து காமிக்கிறாங்க. முன்னெல்லாம் மெமரி ஒரு மாதிரி யாரு கூடயும் சேராம இருந்தா. பட் இப்போ எல்லாரு கூடயும் அவ சேர்ந்துருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. லெட்டர்ல என்ன எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி அவனும் போய் படிச்சு பாக்குறா. பார்த்தா என் ஃபேமிலி கூட நான் ரொம்ப க்ளோஸ். அவங்க கூட டூர் போவேன், பீச்சில் விளையாண்டுருக்கேன். எங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு மெமரியோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்கலையோ என்னெல்லாம் நடக்கணும்னு அவ ஆசைப்பட்டாலோ அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ எழுதி வச்சிருக்கா. என் பேரண்ட்ஸ் கூட இன்னும் நிறைய மெமரிஸை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ எழுதியிருப்பா. அவளை டேக் கேர் பண்ணிக்கிட யாரும் இல்லைன்னு அவ அன்னைக்கு மாடியில இருந்து குதிச்சிட்டாளா. அப்பா அம்மா இதை ரீட் பண்ண வச்சு பாசம் காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்திருப்பா போல அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது மெமரி அப்படின்னு அவங்க அண்ணா சொல்லவும் கரெக்டா சொன்னா. அதனாலதான் நான் அவளோட பாடியை எடுத்துக்கிட்டேன்னு அந்த நாக்கர்ஸ் அங்க வந்து நிக்குது. உனக்கான பனிஷ்மெண்ட் டைம் இங்க வந்து தொலை அப்படின்னு அவ கூப்பிடுறா. மெமரி பாடியை திரும்ப கூட நம்ம ஹீரோ சொன்னா. இங்க பாரு, நான் ஒன்னும் அவ பாடியை திருடல. அவளே தான் விருப்பப்பட்டு இறந்து போயிருக்கா. சாவர ஒருத்தங்களை நீ ஏன் திரும்ப கொண்டு வரேன்னு நினைக்கிறேன் நாக்கர்ஸ் கேக்குது. மெமரி நீ என்ன சொல்றன்னு பான ஆவிக்கிட்ட கேட்கவும் திரும்பவா அவளை லைஃபுக்கு வந்து கஷ்டப்பட சொல்றியா அப்படின்னு நாக்கர்ஸ் கேக்குது. மெமரிக்கு நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை அமைச்சு கொடுப்பேன். அவ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட தேவையில்ல அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். உனக்கே ஜாப் ஃப்ரெண்ட்ஸ்னு எதுவும் இல்ல, நீ அவளை பாத்துக்கிடுவியா. நீ ஒரு லாலிக்கானா இருக்கடா, அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு அந்த நாக்கர்ஸ் கலாய்க்கப்போ அந்த ஸ்வாடை என்கிட்ட கொண்டா இவளை கொல்லாம விட மாட்டேன்னு அவங்க அண்ணன் டென்ஷன் ஆகிறான். நம்ம ஹீரோவோ ஸ்வாடை கொடுத்துருக்கான். சிஸ்டரை நீ ஏன் ஸ்வாடை வச்சு கொல்ல போறியான்னு நாக்கர்ஸ் கேக்குது. ஆமா, உன்னை டிஃபீட் பண்ணி ஒரிஜினல் மெமரியை நான் திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னா நாக்கர்ஸ் ஈஸியா அவனை அடிச்சு போட்டு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாத உண்மையிலேயே அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மெமரி சொல்றான். மெமரியோட பாடியை எடுத்துக்கிட்டு நீ என்னதான் பண்ண போறான்னு கேட்கவும் உலக அமைதிக்காக தான் நாங்க போராடுறோம் நாக்கர்ஸ் சொல்லுது. செத்தவங்க பாடி எடுத்ததெல்லாம் நாங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இப்போ நாங்க ஹியூமன்ஸ்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லலாம். இப்பவே பாரு, அதுக்கப்புறம் மெமோரியோட வேர்ல்டுக்கு நாங்க அமைதியை கொண்டு வந்திருக்கோம்னு வா சொல்றா. அவளோட அம்மா அவளை கைவிட்டுட்டாங்க. அவளுக்குன்னு யாருமே இல்ல. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்க. ஒரு குழந்தைய இவளை யாரோ டேக் கேர் பண்ணிக்கிடல. ஸ்போர்ட்ஸ் டேக்கு மத்தவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. பட் மெமரி பேரண்ட்ஸ் வரவே இல்ல. அம்மா எனக்கு வலிக்குதுன்னு அடிப்பட்ட ஒரு பையனை அவங்க அம்மா கவனிக்கவும் நம்மளுக்கும் அடிப்பட்ட அம்மா டேக் கேர் பண்ணி பாசம் காட்டுவாங்கன்னு மெமரி கையை உடச்சுக்கிறா. ஈவன் டீச்சர் கால் பண்ணியுமே கூட அவங்க அம்மா போன் எடுக்கல. பக்கத்துல தான் வீடு இருக்கு, நானே நடந்து போய்கிட்டு மெமரி அப்பவா அடிப்பட்ட கையோட தனியா போறா. அவங்க அம்மா பார்த்தா பாய் ஃப்ரெண்டோட தான் அந்த டயத்துல இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு செலவாயிருக்கா அப்படின்னு அவங்க அம்மா அவளோட அடிப்பட்ட கையை பத்தி பேசாம காசு செலவாடுச்சேன்னு அவளை பிடிச்சு திட்டுறாங்க. இது உன் டீச்சரோட ஃபால்ட், ஹாஸ்பிட்டல் பில்லு அவங்கள பே பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி டீச்சரை மிரட்டுறாங்க. மெமரி அன்னைக்கு நைட் அழுதுட்டு இருக்கா. நீ அழுறது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அவங்க அம்மா திட்டிட்டு போறாங்க. சாகணும்னு அவ ஆசைப்படுறா. அந்த மொமெண்ட் தானே அவ பாடிக்குள்ள
ஏன்றான 4 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நாக்கர் சொல்லவோ, சரி நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற, இப்படி பண்றதுனால உனக்கு என்ன லாபம் நம்ம ஹீரோ கேக்குறேன். நான் தான் சொன்னல சொர்க்கத்துல இருந்து மெமரி கஷ்டப்படுறத பாத்துட்டு இருந்தேன், பார்த்தா பாவமா இருந்துச்சு, அதான் காப்பாத்த வந்தேன்னு சொல்லவும், சாகணும்னு நினைச்சவளோட பாடிக்குள்ள இருந்து நீ அவளை கண்ட்ரோல் பண்றது எப்படி நியாயமாகும் நம்ம ஹீரோ கேட்டா, ஃபோஷி அதான் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், இந்த பாடின்னு ஒண்ணு இருந்தாதான் சோல் அப்படிங்கிற ஒண்ணு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், சாவங்கிற ஒண்ணுதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரமே அப்படின்னு நாக்கர் சொல்லவும், பட் எதையுமே அவ அனுபவிக்காம லைஃப்ல எதையுமே பார்க்காம அவ சாகுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஹிரோட்டோஷி திரும்பவும் எந்திரிச்சு போராடுறான். மெமரி ஒண்ணு உனக்காக வாழல, உனக்காகவும் சாகலங்கிறத ஃபர்ஸ்ட் போறேன் நாக்கர் சொல்லவும், பட் ஒரு ஹீரோவா அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லவும், உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாப்போம் ஹீரோ அப்படின்னு சொல்லி நாக்கர் ஈஸியா அவனை அடிச்சு போடுது. அவனை அடிச்ச ஃபோர்ஸுக்கு அவன் செத்துருக்கணும், பட் நம்ம ஹீரோ பில்டிங்குள்ள பெட் மாதிரி வர வச்சு அவனை சேவ் பண்ணிருந்தான். உன்னால ஜெயிக்க முடியாத நம்ம ஹீரோ சொன்னா, பட் என்ன தவிர மெமரிக்கு போராடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹிரோட்டோஷி திரும்ப திரும்ப போய் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடி வாங்கிட்டு தான் இருக்கான். நீ எவ்வளவு அடிச்சானு எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் முடிஞ்ச அளவுக்கு சீன் போட ட்ரை பண்றான். அந்த நாக்கர்ஸ் அவனோட முடியெல்லாம் பிச்சு இழுத்து அடிச்சிட்டு இருக்கு. போதும் நிறுத்து, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி மெமரோடைய ஆவி வந்துட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. இங்க அந்த நாக்கர்ஸ் போட்டு ஹீரோட்டோஷியை பொழந்து கட்டிட்டு இருக்கு. ஏடா எதுக்குமே லாய்க்கு இல்லாத நீ இப்ப பெரிய இவன் மாதிரி வந்து போராடிட்டு இருக்கியா, உன்னால எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு போட்டு அதை அடிச்சிட்டு இருக்கவும், மெமரி எழுதின லெட்டர்ல இருக்கிற விஷயங்களை அவன் அப்படியே பாட ஆரம்பிக்கிறான். மெமரிஸ் எல்லாம் அவன் மேக் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லவும், நீ என்ன மெண்டல் ஆயிட்டியாடா அப்படின்னு போட்டு அவனை பலார்னு அடிக்கிறா. போதும் ஹீரோட்டோஷியை அடிக்காத, நீங்க மெமரியோட ஆவி கஷ்டப்பட்டு பான் கிட்ட ஹெல்ப் கேக்குது, நம்மள இன்டர்ஃபியர் ஆக வேணான்னு சொல்லியிருக்கான். பான் நம்ம ஹீரோவை தடுக்கவும், மெமரியோட ஆவி என்ன சொல்லுது நம்ம ஹீரோ கேக்குறான். நான் இப்படி பண்றதுல தான் எனக்கு சந்தோஷம் ஹிரோட்டோஷி சொல்லவோ, அப்ப செத்து பாரடைஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு மெமரி அவளை கொல்லலான்னு போகவும், நான் வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு மெமரி ஆவி சொல்லவோ, பான் டக்குன்னு அந்த நாக்கர்ஸை கொல்றான். ஈசமி சொன்ன டெக்னிக்ல கரெக்டா கழுத்து பின்னாடி குத்துவோம், அதுவும் ரீஜென்ரேட் ஆகல. ஃபைட் முடிஞ்சது அப்படின்னு இவங்க நினைச்சா அந்த நாக்கர்ஸ் அசால்ட்டா எந்திக்குது. எப்படி வா உயிரோட வந்தா அப்படின்னு சொல்லி யோகி ரொம்ப ஷாக் ஆகுறான். ஹிரோட்டோஷியை கொல்ல போறேன்னு அந்த நாக்கர்ஸ் மிரட்டவும், சூசைட் பண்றவங்களை காப்பாத்த வந்திருக்கேன்னு ஏதோ நல்லவங்க மாதிரி பேசிட்டு இப்போ ஒருத்தனை கொல்ல பாக்குறியா நம்ம ஹீரோ கேக்குறான். முடிஞ்சா என்ன கொல்றா அப்படின்னு சொல்லி அந்த நாக்கர்ஸ் மிரட்டிட்டு இருக்கவும், திடீர்னு அதோட தலை துண்டாகுது. ஹயசேவோட வெப்பனை யாரோ வச்சிருக்காங்க பார்த்தா மெமரியோட தலையை வச்சிருக்கிற கையிலயும் ஒரு நாக்கர்ஸ் இருக்கு. நீ எனிமியா இல்ல ஃப்ரெண்டா நம்ம ஹீரோ கேட்டா, இப்போதைக்கு நான் எனிமி தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. எனக்கு சாக விருப்பம் இல்லன்னு மெமரி நாக்கர்ஸ் துடிச்சிட்டு இருக்கவும், தீய வச்சாவா அதை கொளுத்தி சாவடிக்கிறா. நீ ஒரு நாக்கர் தானே, உன்னை எப்படி கொள்றது நீ எங்களுக்கு காமிச்சு கொடுக்குறியான்னு கேட்கவும், எப்படினாலும் கூடிய சீக்கிரத்துல நீங்களே இந்த மெத்தடை கண்டுபிடிச்சிருவீங்க, அவங்க சொன்ன வேலையை நான் முடிச்சுட்டா கிளம்புறேன் அப்படின்னு வா போகவும், இதை ஹயசே வம்சாவளியோட வெப்பன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இப்போ மெமரியோட பாடியை நம்ம ஹீரோ செய்யறான். ஒரிஜினல் மெமரியா அதுல இருந்து எந்திக்கிறா. வானோட ஆளுங்க ஹீரோட்டோஷியை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஒரிஜினல் மெமரி இப்ப அவனை போயிட்டு கட்டி பிடிக்கிறா. நேத்து திடீர்னு வந்த அந்த பொண்ணு நம்ம ஸ்கூல்ல தான் செகண்ட் இயர் படிக்கிறான்னு யோகி சொல்லுவோம். அப்ப இன்னும் நிறைய எனிமீஸ் இருக்காங்களா நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நாக்கர்ஸ் என்னமோ ஃபர்ஸ்ட் நல்லவங்க மாதிரி இறந்து போறவங்கள மட்டும்தான் அவங்க லைஃபை மாத்துறதுக்காக கண்ட்ரோல் பண்ண எடுத்துக்கிறோம் அப்படின்னு பேசிச்சு. பட் மெமரியோட ஆவி வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும், மெமரி உடம்புல இருக்கிற நாக்கர்ஸ் இறந்து போக விருப்பம் இல்லாம ஹிரோட்டோஷியை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கவும், நாக்கர்ஸ்ல இருக்கிற இன்னொரு நாக்கரே வந்து மெமரியோட நாக்கரை கொன்றுது. என்ன நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.